முல்லைத்தீவு பகுதியிலே மத போதகர் ஒருவரால் 2 இளம் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அண்மையில் உள்ளாகி இருக்கின்றார்கள். அதைவிட யாழ்ப்பாணம் பகுதியிலே சுவிஸிலிருந்து சென்ற யுவதி ஒருவர் அவருடைய வீடை கட்டி கொண்டிருந்த மேசன்மார்களால் பாலியல் ரீதியிலே துன்புறுத்தப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான சில பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அண்மை காலத்திலே யாழ் மாவட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதைத்தான் முழுக்க நாங்கள் பார்க்க போகின்றோம். எவ்வாறு இந்த பிரச்சனைகள் நடக்கின்றது, ஏன் நடக்கின்றது என்பதை முழுக்க பார்க்க போகின்றோம். பதிவுக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழன் மண்ணினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த எல்லாரும் இப்போ வெளிநாட்டில் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் அங்கே எங்களோட சொந்தங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஊரில் நாங்கள் ஏதாவது ஒரு வேலைகளை செய்வோம். ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வேலி அடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை காணியில் புல் வெட்டுறது, பத்தியல் வெட்டுறதா இருக்கட்டும். இப்போ நெடுக்காயிலேருந்து போய் வேலையாக தானே. அப்போ அதால் அங்கே இருக்கிற ஒரு தரத்தான் நாங்கள் பிடிச்சி ஒழுங்குபடுத்தி அதை சொந்தமாக வந்தவங்களோ வச்சு கொண்டு தான் இந்த வேலைகளை செய்வோம். அப்போ இது ஒரு பெரிய வேலையாண்டபடியால் ஒரு வீடு ஒன்று கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்திலேருந்து சுவிஸிலிருந்து இந்த பெண்மணி 41 வயதுடைய இந்த 3 பிள்ளைகளுக்கு தாயான இந்த பெண் சுவிஸில் மயிலுட்டி பகுதியில் இப்போ மயிலுட்டிக்கு சேர்ந்துருக்கின்றார். அங்கே தன் சொந்த காணியில் வீடு கட்டணுமான்ட்டு நினைச்சு அவள் அந்த பிளான் பண்ணி அந்த வீட்டை கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்து போட்டு அந்த வீடு கட்டுறது தெரிந்தானே மேசன் மேன் ஒழுங்குபடுத்தி அந்த வீட்டை கட்டுறதுக்கு துவங்கி அந்த வீடுகள் சும்மா டக்கண்டு கட்டையில்லாத 5-6 மாதம் செல்கிற காலப்பகுதியில் நின்று அங்கே நின்று அந்த வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை வீடு கட்டுவதற்கான மேற்பார்வை செய்து கொண்டு இருந்திருக்கின்றார். அந்த நேரங்களில் இந்த சாதாரணமாக பழகிற வழக்கம் தானே இந்த மேசன் மேரோடையும் அந்த வேலை செய்கிற ஆக்களோடையும் சகோதரம் மாதிரி பழகி இருக்கிற காலங்களில் இவன் இளநிகள் அங்கே இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தால் தானே அப்போ இளநிகள் வெட்டி கொடுக்கலாமான்னு மரத்தில் ஏறி ஏதாவது வெளிநாட்டிகளை வெட்டி கொடுத்து சாதாரணமாக பழகிருக்கினா அந்த காலகட்டத்தில் வாக்கு தெரியாமல் அந்த இளநிகளில் போதை வஸ்துக்களை கலந்து கொடுத்துருக்கா. போதை வஸ்து இப்போ சாதாரணமாக அங்கே இந்த போதை வஸ்துக்கள் சாதாரணமாக கிடக்கக்கூடிய காலம் பகுதியாக தான் இப்போ இருக்குது. அந்த இளநியோட கலந்து கொடுத்த அந்த போதையோட இவாக்கு தெரியாமல் அந்த இளநியை குடிச்சு இந்த போதைக்கு அடிமையாகிட்டா. இந்த போதைக்கு அடிமையான காலங்களில் இவாவுக்கு தெரியாமல் போதைக்கு பெண்மணி தானே கொஞ்சம் போதை ஏறினோடனே வாக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்காது. அந்த காலப்பகுதியில் இந்த மேசன் மேலே என்ன செய்யுதுன்னா பாலியல் ரீதியாக ஒரு சேட்டைகளை துன்புறுத்தல்களை பாலியல் ரீதியில் ஈடுபடுத்தி இருக்கணும். அந்த காலப்பகுதியில் கூட இவங்கள் தங்களோட ஃபோனில் இந்த பெண்மணியை அசிங்கமாக படங்களை எடுத்து தேவையற்ற படங்களை எடுத்திருக்கிறாங்க. இவங்கள் உண்மையில் ஒரு சகோதரங்களோட பிறந்திருந்தவங்க ஒரு தாய் தகப்பன் நல்ல ஒரு தாய் தகப்பனோட பிறந்திருக்கின்ற இந்த மக்கள் இவ்வாறான வேலைகளை செய்கிறாங்க. எப்படி மனம் செய்கிறாங்களான்னு தெரியாமல் இருக்கின்றது. அப்படியான இந்த போதை அவங்களுக்கும் சில வேளை இந்த போதைகளை பாவித்திருக்கலாம். இந்த போதை ஏறினா அவங்களுக்கு தெரியும், எதுவுமே செய்கிறது அவங்களுக்கும் தெரியாது. என்ன செய்ய போகிறோம், யாரோட என்ன செய்கிறோம்ன்ட்டு எந்த பெண்மணி உண்மையில் கூட பிறந்த சகோதரத்தோட கூட இவ்வாறான தப்பான எண்ணங்களில், தப்பான பார்வைகளில், தப்பான செயற்பாடுகளில் இப்போ இந்த காலங்களில் நடைபெற்று கொண்டிருக்குமோன்ற எண்ணங்கள் தோன்றுன்றது. என்ன சொன்னால் இந்த போதை இவர்களுக்கு தெரியாத ஒரு தெரியாது என்ன செய்கிறோம்னு தெரியாமல் தான் இது நடந்து இருக்கின்றது. ஆனால் இந்த காலப்பகுதியில் அந்த பெண்மணியை படம் எடுத்து போட்டு என்ன செய்கிறேன் இவன் சும்மா இருந்தோண்டு இப்போ உழைக்கணுமோன்னு பலர் விரும்பினோம். ஏன்னா அங்கே வேலைக்கு போக விருப்பம் இல்லை. கன பேருக்கு வேலைகள் இருக்கிறது, வேலைக்கு போக விருப்பம் இல்லை. சும்மா இருந்தோண்டு எப்படியாவது தாங்கள் பணக்காரனாகணும், பணக்காரனாகணுன்ற எண்ணங்கள் பலருக்கு இருக்கின்றது. அந்த இலவா சுவிஸிலேருந்து வந்தவ தானே வெளிநாட்டுக்காரி கணக்க காசுகளை புழங்கி இருக்கும், கணக்க கையில் ஏதாவது கொண்டு தெரிஞ்சிருப்பான். அப்போ இதுகளை கண்டு ஆசைப்பட்டு இந்த இவற்ற காசுகள் இருக்குமெண்டு ஏதாவது எண்ணங்களில் காசுகளை பறைக்கிற முகமாக புருஷன்காரன் சுவிஸில் இருந்திருக்கிறார். அவர் இங்கே வேலை வெட்டி விட்டுட்டு போகலாத கனகாலம் அங்கே போய் நிற்கலா மாதிரி இப்போ இங்கே வேலை இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ அதை அவள் அங்கே போய் நின்று அந்த வேலை செய்ய வேண்டும், மேற்பார்வை செய்ய வேணும் பண்ணுறதுக்கு அங்கே நின்றுருக்கலாம். அப்போ இவர் இங்கே நின்று இந்த காலப்பகுதியில் இவர் இந்த ஃபோட்டோக்கள் எடுத்து அந்த கணவனோட தொடர்பு கொண்டு கணவனுக்கு இந்த ஃபோட்டோவை வச்சு கொண்டு ஒரு மிரட்டி பணங்களை பறிக்கிற பணங்களை பறிக்கின்ற எண்ணங்களோட இவர்கள் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள். இவர்கள்
திட்டமிட்டு இந்த போதையை கொடுத்து அந்த பெண்மணியை திட்டமிட்டு பாலியல் ரீதியான சேட்டைகளை உட்படுத்தி அந்த படம் எடுத்து அந்த படத்தை வச்சு புருஷனை விரட்டி இந்த பணங்களை பறிக்கிற முகமாக செயற்பட்டது ஒரு திட்டமிட்ட ஒரு செயற்பாடு. இப்போதைக்கு இந்த காலப்பகுதியில் வந்து போதை என்பதை ஒரு காரணமாக கொண்டு இந்த பலர் வந்து தாங்க அந்த இருந்து கொண்டு பணங்களை சம்பாதிக்கிற செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது திட்டமிட்டு செய்தாலும் போதையில் செய்தாலும் சொல்லி எங்களோட சட்டங்கள் வந்து மிகப்பெரிய தண்டனைகளை கொடுக்குற காலங்கள் இல்லை. அதாவது போதையில் ஒருத்தர் ஒரு குற்றத்தை செய்துட்டாருன்னு சொன்னால் அவருக்கு முழுக்க ஒரு தண்டனை வழங்க இயலாத கட்டம் இந்த சட்டத்தில் இருக்குது. இந்த சட்டங்களை மாற்றி அமைக்காத வரைக்கும் இவ்வாறான சேட்டைகள் இவ்வாறான குற்றங்கள் மேலும் மேலும் வளர்கிற காலங்கள்லாம் வளரக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சரியான தண்டனைகள் கிடைக்காது, சரியான ஒரு செயற்பாடுகள், சரியான பயம் இருக்காது. என்ன செய்வாங்களோ தண்டனை கிடைக்காதான்னு நாங்கள் போதையில் செய்துட்டோமான்னு சொல்லி இந்த கேஸுகளில் இருந்து அவங்க பாதுகாப்பாக வெளியேறக்கூடிய தண்டனைகள் தான் இருக்கின்றது. இல்லாது தண்டனைகளை குறைச்சி கொண்டு கொஞ்சம் காலத்திலேயே அவங்க வெளியேறி செல்லக்கூடிய காலங்கள் இருக்கின்றது. மற்றது சில பேர் வெளியில் வந்து சொல்லுவினம், சில பேர் வெளியில் வந்து சொல்ல இல்லாத சூழ்நிலையும் இருக்கின்றது. இவ்வாறான இங்கே வந்து இருக்கின்றவர் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக இதை வந்து வெளியில் சொன்னாரோ சொல்லலையோ அதுக்கப்புறம் அவர் அந்த வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் இவ்வாறான செய்திகள் வந்து பரவி இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நாட்டில் இப்படியான செய்கைகள் நடக்கின்றது என்பதை அவர்கள் உணர்த்தும் வகையில் மக்களுக்கு தெரியப்படுத்தும் நோக்கத்தோடு இந்த செய்திகள் வந்து வெளியில் வந்திருக்கின்றது. பலர் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை வெளியில் சொல்ல வெக்கத்தில் உண்மையில் இருக்கின்றார்கள். சொன்னால் தங்களோட கௌரவங்கள் தங்களோட மானங்கள் போயிடும் என்ற எண்ணங்களில் சொல்லாமல் இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் மக்கள் மத்தியில் இவ்வாறான செயற்பாடுகள் யாழ் மாவட்டத்தில் இப்போது கூடுதலாகவே இருக்கின்றது. அந்த வகையில் தான் இதுவும் ஒன்றை பார்க்க வேணும். கஷ்டப்பட்டு ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு இங்கே உழைச்சி கொண்டு போய் அங்கே ஏதாவது தங்களுக்கு வீடு கட்டணுமான்ற நினைப்பில் ஒரு நட்பு ரீதியாக ஒரு பழக்கம், ஒரு மேசன் நடுக வாரார், வேலை செய்கிறார், வீட்டில் வேலை செய்யணும். அப்போ எப்படி ஒரு நட்பாக பழகி இருப்பினும் இவ்வாறான காலங்களில் அந்த காலம் போல் நினச்சி பழகி இருக்கலாம். இதை அவங்கள வச்சுக்கொண்டு இந்த மேசன்மார் தப்பான ஒரு முடிவுக்கு போய் அந்த போதையில் உட்படுத்தி இது சாதாரணமாக இப்போ யாழ் மாவட்டத்தில் நடக்கின்ற ஒரு விடயமாக இளம் பொடிகள் மட்டில் இது ஒன்று யாரையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இதில் கூறவில்லை. இளம் பொடிகள் மட்டில் கூடுதலான இளைய சமூகங்கள் வந்து போனையும் வச்சுக்கொண்டு போதையும் வச்சுக்கொண்டு பல இளம் வாழ்க்கைகளை அழித்து கொண்டிருக்கின்றனர். அவர்களும் அழித்து கொண்டு அதை விட அங்கே இருக்கிற பெண்களையும் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் இருக்க முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் வந்து ஒரு மத போதகரும் வந்து அவருடன் இணைந்து ரெண்டு பெண்கள் வந்து ஒரு பிறந்த நாள் ஒரு பார்ட்டியை ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கணும். அது ஒரு குளக்காட்டில் அந்த பார்ட்டி நடந்திருக்கின்றது. அங்கேயும் வந்து மத போதகர் தானே நினைச்சு அந்த பெற்றோர்கள் வந்து அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வந்து அனுப்பியிருக்கணும். அவையும் போயிருக்கணும் அந்த மத போதகரோட ஒரு பிறந்தநாள் தானே என்று சொல்லி அங்கே போய் நடத்தில் அவரும் இதே விளையாட்டை தான் செய்திருக்கிறார். அந்த குடிபானத்தில் வந்து குடித்த கோலாவிலையோ சோடாவிலையோ எதனத்துலையோ இந்த போதையை வந்து கலந்து வந்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கணும். அந்த போதையை குடித்த உடனே பொம்பளை பிள்ளைகள் டக்காண்டு வந்து இந்த போதையில் தங்களோட சுய நினைவை வந்து இல்லாமல் போய் அவர்கள் சுயநிலைவற்ற நிலைக்கு சென்று இருக்கக்கூடும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மத போதகரும் அவருடைய சிநேகித நண்பர்களும் வந்து தங்களுடைய சென்ற வாகனத்தில் வந்து இந்த பிள்ளைகளை வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் வந்து உடனடியாக காவல்துறைக்கு அறிவித்து அந்த காவல்துறையின் உடனடி செயற்பாட்டால் வந்து இந்த மத போதகர் பாஸ்ரன் சொல்லப்படுகின்ற இந்த சபை என்ற ஒரு பிரதானமான மத போதகர் வந்து அவரும் அவருடைய நண்பர்கள் 3 பேரையும் காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிகின்றது. உண்மையிலே என்னதான் கைது செய்தாலும் இந்த பெண் பிள்ளைகளுடைய சென்ற மானமும் கௌரவங்களும் வந்து திரும்பி பெற முடியுமா என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. அவருடைய வாழ்க்கைகள் எங்கே போய் முடிந்திருக்கும், அவருடைய வாழ்க்கை சமூகத்தில் அவர்கள் எவ்வாறு நடக்க போகின்றார்கள் என்ற நிலைமைகள் இதை பற்றி யாருமே யோசிக்கிறீர்கள். இந்த போதை செய்கின்ற வேலை வந்து இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயற்பாடுகளுக்கு இட்டு செய்கின்றது. ஒரு மத போதகரானவர் உண்மையில் எல்லா மதங்கள்லையும் எல்லாரும் இருக்கினன் தான் கெட்டவர்கள். இந்த மத போதகர்களாக இருக்கலாம், ஏதாவது சமயம் சார்ந்த மிகப்பெரிய குருக்களாக இருக்கலாம். இவ்வாறு ஒரு சிலர் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகள் வந்து அந்த சமூகம் அதாவது அந்த மதத்தையே நாங்கள் வந்து
குற்றம் கூறுகின்ற நிலைமைக்கு செல்கின்றது. ஒரு மத போதகர் என்பவர் வந்து ஒரு மக்களுடைய கஷ்டங்களை மக்களுடைய பிரச்சனைகளை இறைவனுக்கு எடுத்து சொல்கிற ஒரு கடத்தியாக இருக்கின்ற இந்த மத போதகர் வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுறது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த நாங்கள் இதில் யாரையும் தனிப்பட்ட முறையில் கூறவில்லை, இருந்தாலும் கூறுகின்றோம். உண்மையில் அந்த சபைக்கு செல்கின்ற பல குடும்பங்கள் வந்து வறுமை குறைந்த வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற குடும்பங்கள்லாம் இந்த சபைக்கு போகிறது. வறுமை வந்து மிகவும் மிகவும் வறுமையில் ஈடுபட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு அவருடைய வறுமைகளை காட்டி வறுமைகளை நிமித்து முகமாக அவர்களுடைய வாழ்க்கையை மேலும் வளர்க்கும் முகம் என்று கூறிக்கொண்டு இந்த சபைகள் வந்து அவர்களுக்கான சில இலவசங்கள் சில சலுகைகளை கொடுத்து அவர்களுக்கான வாழ்க்கைகளை பணங்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது பொருட்களாக இருக்கலாம், அவர்களை கொடுத்து அவர்களை ஒரு ஈர்ப்பு சக்தியாக அந்த சபைக்குள்ளே கொண்டு வரதான் உண்மையில வளர்மை. இது வந்து யாரையும் தனிப்பட்ட முறையில் எடுக்க வேண்டாம். இவ்வாறான பல குடும்பங்கள் இவ்வாறு தான் அந்த சபைக்குள்ளே போகிறார்கள். உண்மையில இந்த கஷ்டப்பட்ட இந்த குடும்பங்கள் போகின்ற அந்த நம்பி போகின்ற இந்த நிலைமையில வந்து அவர்களை வந்து மீண்டும் இந்த பாலியல் ரீதியாகவோ ஏதாவது வேறு சந்தர்ப்பங்களிலே அவர்களை மீண்டும் அந்த பழைய நிலைக்கு தள்ளி கொண்டு போகின்ற இந்த நிலைமை வந்து எவ்வளவு சாத்தியமானது, எவ்வளவு அந்த குடும்பங்கள் இன்னும் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு சென்று இந்த சமூகத்தில் நடமாட முடியாத ஒரு நிலைமைக்கு செல்லக்கூடியது காலங்கள் வந்தால் அந்த குடும்பங்கள் தலை நிமிர்ந்து வெளியில் நடக்க முடியாத ஒரு காலமும் இந்த மத போதகர் போன்ற நபர்களால் ஏற்படுகின்றது. செயற்பாடுகள் மிகவும் உண்மையில் கண்டிக்கத்தக்க விடயமாகத்தான் இது இருக்கின்றது. ஏன் இந்த செயற்பாடுகளில் இவ்வாறானவர்கள் ஈடுபடுகின்றார்? இந்த போதை செய்கின்ற வேலையா, இல்லாது அரசாங்கங்கள் மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்தாலும் இன்னும் இந்த சட்டங்கள் மேலும் வலுப்பெறாத கட்டத்தில் வந்து இந்த இவர்கள் இவ்வாறு செய்கின்ற ஒரு செயற்பாடுகள் இவ்வாறு செய்கின்ற இந்த குற்றங்களுக்கு சரியான ஒரு தண்டனைகளை வழங்கப்படாமல் தண்டனைகள் குறைக்கும் பட்சத்தில் செயற்படுகின்ற போது இந்த மக்கள் வந்து இந்த தண்டனைகளை இந்த தப்பிக்கின்ற காலகட்டத்தில் மேலும் இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இவ்வாறான குற்றங்கள் வந்து மேலும் கூடுமே ஒழிய ஒரு காலமும் குறைய போறதில்லை. இது தமிழ் மக்கள் மத்தியில் திட்டமிட்டு செயற்படுகின்ற ஒரு செயற்பாடு. பல காலமாகவே இது குற்றங்கள் சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அரசாங்கத்தின் மீது. இருந்தாலும் இவ்வாறான அரசாங்கத்தின் மீது குற்றங்கள் சொன்னாலும் தனி நபர்களாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில் மிக கவனமாக ஒவ்வொரு நொடியும் கவனித்து கொண்டிருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இது இருக்கின்றது. அது பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்கள் எங்கு போகின்றார்கள், எங்கு வருகின்றார்கள், என்ன செய்கின்றார்கள், வீட்டு வரும்போது சாதாரணமாக வருகின்றார்களா, என்ன கவனமாக அவர்களை கையாள வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் வந்து பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. என்று சொன்னால் எல்லாற்ற கையாளம் இப்போ ஃபோன்கள் இருக்குது. ஃபோனில் என்னத்தை பார்க்கணும் என்ன செய்யணும்னு அவர்களுக்கு தெரியாது. பெற்றோர்களுக்கும் சில இதுகள் தெரியாது இந்த ஃபோனில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. இருந்தாலும் எங்களுடைய சமூகங்கள் பல குற்றங்களுக்கு இன்று சென்று கொண்டிருக்கின்றதைத்தான் வெளிப்படையாகவே உணர்த்துகின்றது. இன்றைய காலகட்டத்தில் இது வந்து உண்மையில் எங்களோட சமூகத்தை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த போதையும் இந்த போதையால் ஏற்படுகின்ற இந்த பாலியல் மற்றும் கொள்ளைகள் போன்றவற்றை உண்மையிலே சரியான தலைமைத்துவம் எங்கள் தமிழ் மக்களுக்கு தேவை என்றதை இந்த செயற்பாடுகள் கூறிக்கொண்டிருக்கின்றதை தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே மக்களே மிகவும் கவனமாக நாட்டில் இருப்பவர்கள் மிக கவனமாகவே உங்கள் பிள்ளைகளை கருத்துமாக கவனிக்க வேண்டிய காலகட்டமாகவே இது காணப்படுகின்றது. இப்படி நாங்கள் வாழ்ந்து இதிலிருந்து வெளியேறப் போகின்றோம் என்ற மிகப்பெரிய கேள்விகளுடன் மீண்டும் இன்னொரு பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.